+ 3 எக்ஸெட்ரா டு 50னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எடுத்து எழுதுவோம். 1ல இருந்து n வரை வந்தா ஃபார்முலா என்ன? ஸ்டெப் நம்பர் 1 ஃபார்முலா. ஸோ இந்த எண்ணுக்கு பதிலாக இப்போ என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்? 50. அப்போ என்ன எழுதணும்? இதெல்லாம் விட்டுருங்க, பார்க்கலாம், நம்ம சால்வ் பண்ணுவோம். 50 × 51/2 அப்படின்னு எடுக்கலாமா? இந்த 2வால் கேன்சல் பண்ணிங்கன்னா 25 டைம். 51 100 எவ்வளோ ஆச்சு? 5100. 5100ல் பாதி 2550. அதாவது என்ன பண்ணுறேன்னா 100ஆல் பெருக்கி 4ஆல் வகுக்க போகிறேன். 5100ல் பாதி 2550. 2550ல் பாதி 2500ல் பாதி 1250. 50ல் பாதி 25. 1275 வருதா? ஸோ இவ்வளோதான். இந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும். இங்கே என்ன கால்குலேட் பண்ணியிருக்காங்க, எப்படி பிரிக்கிறாங்க, எதுவுமே நான் பார்க்கல. டேரெக்டாக நமக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டு போயிடணும். சரிங்களா? அடுத்தது இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, அப்படியே பண்ணிட்டோம். ரெண்டாவது கொஸ்டின் 16ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது கொஸ்டின் நம்பர் 2. 16ல இருந்து 75 வரை. ஸோ நமக்கு இது என்ன மெத்தட் அப்படின்னா, நம்ம படிச்சதுல ஸ்கேல் மெத்தட் அப்படின்னு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? ஸ்கேல் மெத்தட். ஸ்கேல் மெத்தட்ல 1ல இருந்து 75 வரை முதல் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப். செகண்ட் ஆஃப் 1ல இருந்து 15 வரை நமக்கு தேவையில்லை, அதை கழிச்சிருவோம். சரிங்களா? இப்போ 75 வரை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 75 × 76/2 எப்படி வரும்? 75 × 76/2 மைனஸ் 15 × 16/2. இதை ரெண்டாவது வாய்ப்பால் எதெல்லாம் கேன்சல் ஆகும் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணுங்க. 1 2 8 2 16. 1 2 சார் 2, 38 2 சார் 76. ஸோ மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 75 × 38 2850. சரிங்களா? 15 × 8 120. கழிச்சிங்கன்னா 2730. கொஸ்டின் எழுதிட்டு நீங்களே சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க, பண்ணது கரெக்டா அப்படின்னு சொல்லி. சரிங்களா?